ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரையிலும் ஸ்ரீபாஷ்யத்தில் 7 அதிகரணங்களை பார்த்துள்ளோம். அதுல முதல் 4 அதிகரணங்கள் உபோத்காதம், முன்னுரை. ஸ்ரீபாஷ்யம் அப்படின்ற சாஸ்திரமானது செய்யப்படலாம். இந்த 4 அதிகரணங்களும் என்ன சொல்ல வந்தன அப்படின்றத நாம் பலமுறை சென்ற வீடியோக்கள்ல பார்த்துள்ளோம். ஆகினால மறுபடியும் இப்போ பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் 5வது அதிகரணம் ஈக்ஷத் அதிகரணம். அந்த அதிகரணத்துல என்ன விஷயம் பார்த்தோம்? உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது அச்சேதன பொருள் கிடையாது அப்படின்றத ஈக்ஷத் அதிகரணம் சொல்லித்து. அப்புறம் 6வது அதிகரணம் ஆனந்தமய அதிகரணம். அது என்ன சொல்லித்து? லோகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது சித்து கிடையாது, ஜீவாத்மா கிடையாது அப்படின்னு 6வது அதிகரணம் ஆனந்தமய அதிகரணம். அப்புறம் 7வது அதிகரணம் அந்தரதிகரணம். அது என்ன சொல்லிச்சுன்னா, சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு இடத்துல சூரியனுடைய மண்டலத்தினுடைய மத்தியில வர்த்திக்கக்கூடியவன் ஒரு புருஷன் இருக்கான். ஆச்சரியமான உருவத்தை கொண்ட புருஷன். அவன்தான் லோகத்தை படைக்கின்றான் அப்படின்னு சொல்ல, அதற்கு மேல் சந்தேகம் வந்தது. உருவத்துடன் இருக்கிறது ஜீவாத்மா தானே, கடவுளுக்கு போய் உருவம் இருக்குமா? ஜீவாத்மாவுக்கு தானே உடல் இருக்கும். ஆக ஒரு சிறந்த ஜீவாத்மா, நிறைய புண்ணியங்கள் பண்ணின ஜீவாத்மா, அவன் தான் லோகத்தை படைக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கலாமே என்று கேள்வி வர, அப்படி கிடையாது. அந்த சூரிய மண்டல மத்தியவர்த்திக்கு தஸ்ய உதிதி நாமா சர்வேபியா பாப்மபியா உதிதா என்று எல்லா பாபங்களிலும் கடந்தவன், அதற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கின்றான், பாபமே ஒட்டாதவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கிறபடினால அது ஒரு ஜீவாத்மான இருக்க முடியாது. ஏன்னா எல்லா ஜீவாத்மாக்களும் இந்த சம்சாரத்துல அகப்பட்டவர்கள் தான், ஒரு கால் விடுபட்டவர்கள் அப்படின்னு இப்படி இருக்கிறதுனாலதான் ஜீவாத்மா என்று சொல்ல முடியாது. பரமாத்மா தான் லோகத்தை படைக்கிறான். பரமாத்மாவுக்கும் உருவம்னா தாராளமா இருக்கும். வேதமே ஒப்புக்கொள்றது அஜாயமானஹா பௌச்சா விஜாயத்தை என்று. பரமாத்மா அவதாரங்களை எடுத்து உருவத்தோடு இருக்கின்றான் என்று வேதமே சொல்லுகின்றது. ஆக இதுவரையிலும் 7 அதிகரணங்கள் வரையிலும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, லோகத்தை படைக்கக்கூடிய அந்த தத்துவம் தான் பிரம்மம், வேதத்துல சொல்லப்படுற பிரம்மம் அப்படின்றோம். அந்த பிரம்மமானது சித்து கிடையாது, அச்சித்து கிடையாது என்று இது வரைக்கும் பார்த்து உள்ளோம். இதுக்கு மேல நம்ம ஆச்சாரியால் கேட்கிறா, இப்போ முதல் அத்தியாயத்துல செய்ய வேண்டியது என்ன? முதல் அத்தியாயம்ன்றது என்ன பார்த்தோம்? சமன்வய அத்தியாயம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சமன்வய அத்தியாயம் என்ன சொல்றது அப்படின்னா, காரண பொருளை பத்தி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் எங்க பொருந்தும், யாரை பத்தி சொல்லும் அப்படின்னா பரமாத்மாவை பத்தி சொல்லும். அதாவது பரமாத்மா அப்படின்னா சித்தையை காட்டிலும் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்ட அந்த தத்துவம் ஈஸ்வரன் பரமாத்மா, அவனை தான் சொல்லும் எல்லா காரண வாக்கியங்களும். அதாவது என்ன அர்த்தம்? உலகத்தை படைக்கக்கூடியது பரமாத்மா, சித்து கிடையாது, அச்சித்து கிடையாது. சரி, இதுதான் சமன்வய அத்தியாயத்துக்கு கருத்துன்னா, நம்ம இந்த 7 அதிகரணத்திலேயே மொத்தத்தையும் பார்த்தாயிடுத்து. இனிமேல்ந்து இந்த அத்தியாயத்துல பல அதிகரணங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன தேவை, என்ன அவசியமே கிடையாது அந்த அதிகரணங்கள் எல்லாம் என்று கேள்வி வர, அப்படி கிடையாது. இதற்கு மேலும் சில சந்தேகங்கள் எழ வாய்ப்பு உண்டு. ஆகினால்தான் மேலே இந்த ஆகாஷ அதிகரணம் 8வது அதிகரணம் தொடங்கி மேலவும் என்ன பண்றாங்கன்னா வேதவியாசர் அதிகரணங்களை சொல்லி கொண்டு போகிறார். சரி, என்ன சந்தேகம் என்றால், இதுவரையிலும் ஜகத்தை படைக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது சாமானிய சப்தம், பொதுவான சப்தம். ஈக்ஷத் அதிகரணத்துல என்ன பார்த்தோம்? சாந்தோக்கிய உபநிஷத்துல உலகத்தை படைக்கக்கூடியது சத்து அப்படின்னு சொல்லிட்டு உபநிஷத்து. சத்துன்றது என்ன அப்படின்னா அது கடைசியில பரமாத்மா தான் அப்படின்னு கொண்டு போய் முடிச்சோம். ஆனா இந்த சத்து அப்படின்றது ஒரு பொதுவான சொல். சத்துனா இருக்கிறது அப்படின்னு, எதுதான் இல்லாதது, எல்லாமே இருக்கக்கூடியது தானே. சத்துன்றது பொதுவான சப்தம். அதே போல பிரம்மம் அப்படின்னாலே ஒரு பொதுவான சப்தம் தான். அது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடியது, மிகவும் பெருத்தது, அதுதான் பிரம்மம். மூல பிரகிருதி இருக்கு இல்லையா, பிரதானம், அது கூட பிரம்மம் அப்படின்னு சொல்றது உண்டு. வேதங்களுக்கே பிரம்மம்னு பெயர் உண்டு. அதே போல ஜீவாத்மாவுக்கும் பிரம்மம் அப்படின்னு பெயர் உண்டு. ஆக இந்த பிரம்மம் அப்படின்ற சப்தம் வெறும் பரமாத்மா மட்டும் தான் குறிக்க முடியும் அவசியம் கிடையாது. அது பொதுவான சப்தம் சத்து. அதே போல ஆத்மா, ஆத்மா அப்படின்றதும் ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதஹா அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல இதையும் பார்த்திருக்கோம். ஆனந்தமய அதிகரணத்துல ஆத்மா அப்படின்ற சொல்லும் பொதுவான சப்தம் தான். ஆத்மா அப்படின்னா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடியது, ஒரு சரீரத்தை கொண்டது அப்படின்ற அர்த்தத்துலதான் ஆத்மா அப்படின்றது வரும். ஆகையினாலதான் நம்மளும் என்ன சொல்றோம்? ஜீவாத்மா பரமாத்மா. ஆக 2 பேருக்கும் பொதுவான ஒரு சொல் அப்படின்னு தான் நம்ம ஆத்மா அப்படின்ற சப்தத்தையே வச்சுக்கிறோம். ஆக இந்த சப்தங்கள் எல்லாமே பொதுவான சொற்கள், பல அர்த்தங்களை சொல்லக்கூடிய சொற்கள்.
இப்படிப்பட்ட பொதுவான சொற்கள் எல்லாம் சத்து, பிரம்ம, ஆத்மா இப்படின்ற சப்தங்கள் எல்லாம் இப்ப யாரை குறிக்கிறது அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்? பரமாத்மாவை குறிக்கின்றன அப்படின்னு அது வரையிலும் கொண்டு வந்துட்டோம். இதுவரையிலும் இந்த 7வது அதிகரணம் வரைக்கும். இதுக்கு மேல ஆகாஷாதிகரணம் அப்படின்றது 8வது அதிகரணம். இதுல என்ன சந்தேகம்னா, ஆகாசம் அப்படின்ற சொல்ல கொண்டு சாந்தோக்கிய உபநிஷத்து என்ன பண்றது அப்படின்னா, சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே என்று சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்றது. எல்லா பூதங்களும் ஆகாசத்தில் இருந்துதான் பிறக்கின்றன அப்படின்னு இந்த உபநிஷத்தானது சொல்றது. அப்போ லோகத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்றது? ஆகாசம் அப்படின்னு சொல்றது. இது பொதுவான சொல் கிடையாது. ஆகாசம்னா பொதுவான சொல். ஆகாசம்னு எல்லாருக்கும் என்ன தோணும்? ஐம்பூதங்கள்ல பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் ஆகாயம் அப்படின்ற தத்துவம் அப்படின்னு தானே எல்லாருக்குமே தோணும். ஆக இது நேர அந்த ஐம்பூதங்கள்ல ஒரு தத்துவமான ஆகாசத்தை தான் குறிக்கிறது. அப்ப இந்த வாக்கியத்தை பார்த்தோன்னே எல்லாருக்குமே என்ன தோணும்? அப்போ ஐம்பூதங்களுக்குள்ள ஒன்றான பஞ்சபூதங்களுக்குள்ள ஒன்றான ஆகாசம்தான் லோகத்தை படைக்கிறது, அதுதான் லோகத்துக்கு காரணம் அப்படின்னு தான் தோணும். இது இந்த ஆகாஷ அதிகரணத்தில் இருக்கக்கூடிய சந்தேகம். அடுத்தது பிராணாதிகரணம், 9வது அதிகரணம் பிராணாதிகரணம். அங்க என்ன சொல்றது அப்படின்னா, பிராணன் தான் லோகத்தை படைக்கிறது. பிராணன்ற சொல்லி எதை குறிக்கும்? பிராணன் அப்படின்னு கேள்விப்பட்டோடனே நமக்கு எல்லாம் என்ன தோணும்? உடம்புல சுத்தின்னு இருக்கே பிராணவாயு, அதுதான் தோணும். அப்போ அந்த பிராணவாயு தான் லோகத்தை படைக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் எழலாம். அதுக்கப்புறம் 10வது அதிகரணம் ஜோதி அதிகரணம் அப்படின்னு. ஜோதிஷ் தான் உலகத்தை படைக்கிறது. ஜோதிஷ்னா என்ன? ஒளி. அதுவும் ஒரு பொதுவான சப்தம் கிடையாது. அதுவும் குறிப்பிட்டு ஒரு ஒளி அப்படின்ற அந்த தத்துவத்தை தான். தேஜஸ் அப்படின்னா ஐம்பூதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவம் இருக்கு இல்லையா, தேஜஸ் அப்படின்ற தத்துவம், அதுதானே குறிக்கிறது. அப்ப அதுதான் லோகத்தை படைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு சந்தேகத்துக்கு இடமே இல்லாதது போல, ஓ அதுதானா அப்படின்னு நம்ம நிச்சயம் பண்ற அளவுக்கு அது ஒரு விசேஷமான சப்தம் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய சப்தம். அதே போல கடைசியில இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியான அதிகரணம் இந்திர பிராணாதிகரணம் அப்படின்னு. அங்க இந்திரன் தான் லோகத்தை படைக்கிறான் அப்படின்னு இருக்கு. இந்திரன் தான் தியானிக்க தகுந்தவன், ஆகினால அவன் தான் லோகத்தை படைக்கிறான் அப்படின்னு. இந்திரன் அப்படின்ற சொல்ல கேட்டோடனே யாருக்கு என்ன தோணும்? தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான இந்திரன் அப்படின்ற அந்த ராஜா இருக்காங்க, தேவராஜன். அவன் தான் அந்த தேவராஜன் நம்ம பெருமாள் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனா பொதுவா இந்திரன் அப்படின்னு சொல்லி யாரு குறிக்கிறது அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான அந்த சக்ரஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்திரன், அவனை தானே குறிக்கிறது. ஆக இந்த சொற்கள் எல்லாம் ஆகாசம், பிராணன், அதே போல ஜோதிஷு, அதே போல இந்திரன், இந்த 4 சப்தங்களும் விசேஷமான சப்தங்கள், குறிப்பிட்டு ஒரு தத்துவத்தை குறிக்கின்றன. அப்போ லோகத்தை படைக்கிறது இந்த 4 அப்படின்றது வந்தது என்றால் சட்டின என்ன தோணும்? ஓ ஆகாசம் தான் உலகத்தை படைக்கிறதா, ஓ பிராணம் தான் உலகத்தை படைக்கிறதா, இப்படின்னு தான் தோணும் இல்லையா? ஆகையினாலதான் இப்போ மறுபடியும் ஒரு ஆக்ஷேபம் எழ அதற்கு மேல் சமாதானத்தை இங்க வேதவியாசர் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால மேல அதிகரணங்கள்லாம் தொடருகின்றன. சரி, இப்ப நம்ம 8வது அதிகரணம் ஆகாஷ அதிகரணத்தை பார்ப்போம். இந்த ஆகாஷ அதிகரணத்துல சாந்தோக்கிய உபநிஷத்து தான் அதோடைய வாக்கியம் தான் விஷய வாக்கியம். எந்த வாக்கியத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றோமோ அந்த விஷய வாக்கியம். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியம் இது என்ன சொல்றது அப்படின்னா, எல்லா பூதங்களும் ஆகாசத்திலிருந்து உருவாகின்றன அப்படின்றது போல அங்க வாக்கியம் இருக்கின்றது. இதை கேட்ட உடனே இப்ப என்ன தோன்றது? ஸ்ட்ரைட்டாவே என்ன தோன்றது? அப்படியா, எல்லா பூதங்கள் அதாவது எல்லா பொருள்களும் பஞ்சபூதத்தில் ஒன்றான ஆகாசத்தில் இருந்து உருவாகின்றன, அப்ப ஆகாசம் தான் லோகத்துக்கு காரணம் அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனால் இந்த கூடவே ஒரு பதம் இருக்கு. சர்வாணி ஹவா இமானி பூதானி ஹவை அப்படின்னு இருக்கு. சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே. ஹவை, ஹவா அப்படின்னு ஒரு சொற்றொடரானது இங்க வேதம் பயன்படுத்துகின்றது. இதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னா, பிரசித்தி அப்படின்றது அர்த்தம். ஹவா அப்படின்றது பிரசித்தி அப்படின்னா எல்லா பூதங்களும் ஆகாசத்தில் இருந்து பிறக்கின்றன அப்படின்றது மட்டும் சொல்லலைங்க. எல்லா பூதங்களும் ஆகாசத்தில் இருந்து தானே பிறக்கின்றன. இந்த தானே அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வேதமானது சேர்த்து கொள்றது. எல்லா பூதங்களும் ஆகாசத்தில் இருந்து பிறக்கின்றன அப்படின்னு சொல்றதுக்கும், எல்லா பூதங்களும் ஆகாசத்தில் இருந்து தானே பிறக்கின்றன அப்படின்றதுக்கும் ஒரு பெருத்த வாசி இருக்கு. இந்த தானே அப்படின்றத சொல்ல சேர்த்தோமே என்றால் பெருத்த வாசி வரும். சரி, இதை நம்ம லௌகிக உதாரணங்களை கொண்டு புரிஞ்சுக்க பார்க்கலாம். ஒரு கோயிலுக்கு சந்நிதிக்கு போறோம், அங்க மடப்பள்ளிக்கு போறோம். அங்க பரிசாரகர் பண்றவர் ராமன் அப்படின்ற பெயரை கொண்டு இருக்கார். அங்க சந்நிதியில் இருக்கக்கூடியவர் நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சந்நிதியில
பரிசாரிக்க கைங்கரியம் பண்றவர் ராமன் அப்படின்னு சொல்றார். இது புதுசாக அறிமுகப்படுத்துறார், நமக்கு அறிவிக்கிறார். இந்த சன்னதியில வேலை செய்யறவர் அவர் யாரு? ராமன் அப்படின்னு நம்ம புதுசா தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இதே வாக்கியத்துல தானே அப்படின்றத சேர்த்து பார்ப்போமே. இந்த சன்னதியில கைங்கரியம் பண்றவர் ராமன் தானே, தானே அப்படின்றத சேர்த்துட்டோமே என்றால் இப்போ அறிவிக்கிறதாகவே நமக்கு தோணாது. ஏற்கனவே உனக்கே தெரிஞ்சிருக்கே அப்படின்ற அர்த்தம் தானே வரும். ஆக இந்த தானே அப்படின்றத சேர்த்துட்டோமே என்றால் புதுசா அறிவிக்கிறார் அப்படின்னே தோணாது. ஏற்கனவே நமக்கே தெரியுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். சரி, இது இன்னொரு உதாரணத்தை கொண்டு இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவா எல்லா திருமாளிகைகளையும் கரியடுப்புலதான் தலிகையானது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படும். கரியடுப்புனாலே பித்தளை பாத்திரத்தை கொண்டுதான், எல்லா திருமணியும் அப்படிதான் இருக்கும். கரியடுப்பு பித்தளை பாத்திரத்தை கொண்டுதான் எம்பெருமானுக்கு திருவாராதனை கண்டனம் பண்ணி தலிகை சமர்ப்பிக்கப்படும். ஒருத்தர் வந்து ஒரு திருமாளிகைக்கு போறார். அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றார், இந்த திருமாளிகையில எவர் சில்வர் பாத்திரத்துல தலிகை ஆகும் அப்படின்னு சொல்றார். இந்த திருமாளிகையில எவர் சில்வர் பாத்திரத்துல தலிகை ஆகும் அப்படின்னு சொன்னா இது விதானம், புதுசா அறிவிக்கிற. பொதுவா மற்ற திருமாளிகைலாம் வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த திருமாளிகையில எவர் சில்வர் பாத்திரத்துல தலிகை ஆகும் சொன்னா அது புதுசா நமக்கு அறிவிக்கிறார் இல்லையா? சரி, இந்த வாக்கியத்துல இப்ப நம்ம தானே அப்படின்றத சேர்த்து பார்ப்போமே. இந்த திருமாளிகையில எவர் சில்வர் பாத்திரத்துல தானே தலிகை ஆகும் அப்படின்றத சேர்த்து சொன்னார்னா அப்ப என்ன எதிர்பார்க்கிறார்? உனக்கே ஏற்கனவே தெரியுமே இந்த திருமாளிகையில எவர் சில்வர் பாத்திரத்துலதான் தலிகை ஆகுது அப்படின்றது உனக்கே ஏற்கனவே தெரியுமே அப்படின்றது மாதிரி நமக்கு தோன்றது இல்லையா? இந்த திருமாளிகையில எவர் சில்வர் பாத்திரத்துல தானே தலிகை ஆகும் அப்படின்னு சொன்னா நமக்கே கேட்கிற நமக்கே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்துலதான் அவன் சொல்றாரு அப்படின்றது தெரியாது. சரி, நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம திருமாளிகையில ஏற்கனவே நம்ம பழக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதுனாலதானே அவர் நம்ம எதிர்பார்க்கிறார் நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு. இப்போ ஒரு கால் அந்த திருமாளிகையில உண்மையாகவே பித்தளை பாத்திரத்துலதான் தலிகையாருது அப்படின்னு வச்சுப்போமே. அது நமக்கு தெரியும் அங்க பித்தளை பாத்திரத்துலாம் தலிகையாருது, ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், நேரவே பார்த்திருக்கோம் பித்தளை பாத்திரத்துலாம் தலிகையாருது அப்படின்றது. சரி, இப்போ இது அவருக்கும் தெரியும், சொல்றவருக்கும் தெரியும். நான் வந்து தினமும் திருமாளிகைக்கு வந்து போறவன் தான், அதனால தெரியும் எனக்கு எங்க எப்படி நடக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்றவரும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. இப்போ அவர் சொல்றார், நம்ம திருமாளிகையில எவர் சில்வர் பாத்திரத்துல தானே தலியாகும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கோமே. இவர் ஏன் அப்படி சொல்றார்? எனக்கு தான் தெரியும் இங்க பித்தளை பாத்திரம் அப்படின்னு. அப்ப எவர் சில்வர் பாத்திரம் அப்படின்ற பாத்திரத்தை ஏன் பிரயோகம் பண்றாரு அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோமா? இப்போ ஒரு புதுசா அறிவிக்கிறார் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். எவர் சில்வர் பாத்திரம் அப்படின்னு சொல்றாரு, அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு தான் யோசிப்போம். இப்ப நம்ம முழு வாக்கியத்தை எடுத்தோம். இந்த திருமாளிகை, நம்ம திருமாளிகையில எவர் சில்வர் பாத்திரத்துல தானே தலிகையாருது, ஆகையினால நாளைக்கு துவாதசி பாருன்னா 7:30 மணிக்கே ஆயிடும் அப்படின்னு முழு வாக்கியமாக இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. இப்ப நம்ம யோசிப்போம், நமக்கு ஏற்கனவே ஒரு புதுசா ஒண்ணும் அறிவிக்கல. இந்த திருமாளிகையில எவர் சில்வர் பாத்திரத்துல ஆறுது அப்படின்னா ஒரு புதுசா அறிவிக்கல, எனக்கு தெரிஞ்சதேதான் எனக்கு சொல்றாரு. நான் சொல்லும் பொழுது எனக்கும் தெரியும் பித்தளை பாத்திரத்துல ஆறுதுன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும். இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா இந்த திருமாளிகையில எவர் சில்வர் பாத்திரத்துல தானே தலிகை ஆறுது அப்படின்னு சொல்றதுனாலேயே இதோடு அறிவிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு எக்ஸ்ட்ராவா வாக்கியத்தையும் கடைசியில் ஒண்ணு கொண்டு போய் சேர்க்கிறாரு, நாளைக்கு துவாதசி பாருன்னா 7:30 மணிக்கே ஆயிடும் வந்துடு அப்படின்னு சொல்றாரு. ஆக என்ன புரிஞ்சுப்போம் அப்படின்னா, அப்ப எவர் சில்வர் பாத்திரம் அப்படின்றதே பித்தளை பாத்திரத்தை குறிக்கிறது. ஏன் குறிக்கிறதுனா ஏதோ ஒரு பொதுவான தன்மை இருக்கு. எவர் சில்வர் பாத்திரம் லைட்டா இருக்கும், அதே போல திருமாளிகையில வந்து ரொம்ப லைட்டா பித்தளை பாத்திரம் இருக்கிறபடினால நாளைக்கு தலிகை சீக்கிரமே ஆயிடும், 7:30 மணிக்கே வந்துடலாம் பாரணைக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுப்போம் இல்லையா? அப்ப இந்த தானே அப்படின்ற சொல்ல சேர்க்கறதுனால இவ்வளவு வேறுபாடு இருக்கு. தானேன்ற சொல் இல்லாம போனா என்ன ஆகும்? இந்த திருமாளிகையில எவர் சில்வர் பாத்திரத்தை தலிகை ஆகும் அப்படின்னு சொன்னா இது ஒரு அறிவிப்பு, புதுசா நாம் தெரிஞ்சுக்க போற இந்த வாக்கியத்தை வச்சுட்டு. ஆனா இந்த திருமாளிகையில எவர் சில்வர் பாத்திரத்துல தானே தலிகை, அந்த தானேன்னு சேர்த்தா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதை பேஸ் பண்ணி இவர் வேற ஏதோ சொல்ல பாக்குறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா? சரி, இப்ப நம்ம இந்த சாந்தோக்கிய உபனிஷத் ஆகாஷ அதிகரணம் இந்த இடத்துக்கு வருவோம். இந்த வேத வாக்கியம் என்ன சொல்றது? சாந்தோக்கிய உபனிஷத்துல எல்லா பொருள்களும் ஆகாசத்திலிருந்து படைக்கப்படுகின்றன அப்படின்றதோடு மட்டும் நிக்கல இந்த உபனிஷத்து. அது என்ன சொல்றதுன்னா எல்லா பொருள்களும் ஆகாசத்திலிருந்து தானே படைக்கப்படுகின்றன, ஆகாசத்திலிருந்து தானே அப்படின்னு சொன்ன உடனேயே அப்ப நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறது, படிக்கிறவர்கள் நம்மள என்ன எதிர்பார்க்கிறது வேதம் அப்படின்னா, நீ ஏற்கனவே முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பியே, உலகத்தை படைக்கக்கூடியது எது அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பியே, தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு இல்லையா?
அதை தெரிஞ்சுட்டு இருக்கிற உன்னை குறிச்சு நம்ம வேற ஒண்ணு சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எல்லா லோகங்களையும் படைக்கக்கூடியது ஆகாசம் தானே, ஆகையினால அந்த ஆகாசம்தான் பராயணம், அதுதான் நாம் அடைய வேண்டிய கதி அப்படின்னு நான் மேற்கொண்டு நான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு. ஆக இந்த சாந்தோகி உபனிஷத்து ஆகாசம்தான் உலகத்தை படைக்கிறது அப்படின்னு புதுசா நமக்கு தெரிவிக்கிறதுக்காக வரல. உனக்குதான் ஏற்கனவே தெரியுமே, ஆகாசம்தான் படைக்கிறது உலகத்தை, ஆகையினால ஆகாசம்தான் அவனுக்கு கதி அப்படின்னு நமக்கு புதுசாக தெரிவிக்க வருது. இப்ப நம்ம யோசிப்போம், என்ன எதிர்பார்க்கிறது வேதம்? உலகத்தை படைக்கக்கூடியது ஆகாசம்தான் அப்படின்னு நான் ஏற்கனவே தெரிஞ்சிருப்பேனா அப்படின்றத வேதம் எதிர்பார்க்கிறது. இப்ப நம்ம யோசிப்போம், எப்படி தெரிஞ்சுக்க முடியும் உலகத்தை எது படைக்கிறது அப்படின்னு? வேதாந்தத்தை கொண்டு உபனிஷத்தை கொண்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அப்ப வேற பாகத்துக்கு போகணும். இந்த பாகத்துல காரணம் என்ன அப்படின்னு சொல்லல வேதம், அதுக்கு தாற்பயம் கிடையாது. இந்த பாகத்துல என்ன தாற்பயம் அப்படின்னா, நமக்கு கதி என்ன, நாம் அடையக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு தான் வேதம் இந்த சாந்தோகி உபனிஷத்து இந்த பாகம் வந்திருக்கு. சரி, இப்போ மத்த உபனிஷத்தை ஆராயும். உலகத்துக்கு காரணமாக எது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம தான் ஏற்கனவே பார்த்திருக்கோமே, ஈக்ஷத அதிகரணம், ஆனந்தமய அதிகரணம் அப்படின்னு மத்த உண்டான அதிகரணங்கள்லாம் மேலும் வரப்போறது. எல்லா அதிகரணங்களையும் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, பரமாத்மா தான் லோகத்தை படைக்கலாம் அப்படின்னு அங்கங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அப்போ மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, மற்ற உபனிஷத் பாகங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த சாந்தோகி உபனிஷத் இந்த பாகத்துக்கு வந்தோமே என்றால், இப்ப வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? நீ மற்றதெல்லாம் ஏற்கனவே பார்த்திருப்ப இல்லையா, இப்ப நீங்க இந்த பாகத்துக்கு வந்திருக்க இல்லையா, உன்னை குறிச்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆகாசம் தானே உலகத்தை படைக்கிறது, ஆகையால ஆகாசத்தை நீ பலனாக பற்று, அதுதான் உனக்கு பராயணம் அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்னாடி என்ன தெரியும்? பரமாத்மா தானே லோகத்தெல்லாம் படைக்கிறது அப்படின்னு நான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். ஈக்ஷத் அதிகரணம் தொடக்கமான மற்ற அதிகரணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து பரமாத்மா தானே உலகத்தை படைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்ப எப்படி நம்ம இந்த பித்திர பாத்திரம் யுவசிலர் பாத்திரத்துக்கு வந்தோம்னா, எனக்கு இந்த திருமாளிகளை பித்திர பாத்திரத்துலதான் தலையாதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியுமே, அப்ப இவரையும் யுவசிலர் பாத்திரம் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சங்கையிட, அப்ப பித்திர பாத்திரத்தையே இவர் யுவசில்வர் பாத்திரமாக சொல்லணும்னு விரும்புறார், என்ன தாற்பயம் அப்படின்னு யோசிச்சோம் இல்லையா? அதே போலதான் இங்கேயும், எனக்கு தான் தெரியுமே பரமாத்மா தான் லோகத்தை படைக்கலாம் அப்படின்னு தெரியுமே, அந்த பரமாத்மாவையே இது ஆகாசம் அப்படின்னு சொல்றது வேதம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, பரமாத்மாவை ஆகாசம்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஆகாஷயதி ஆகாஷத்தை இது ஆகாஷா, தானே பிரகாசிக்கும், பிறருக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தும், ஆகையினால் பரமாத்மாவே ஆகாசம் அப்படின்னு. இவ்வளவுதான் இந்த வேதத்துக்கு தாற்பயமே ஒழிய ஆகாசம் தான் உலகத்தை படைக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வேதம் வரல. இது வந்தது என்ன அப்படின்னா, ஆகாசம் தானே உலகத்தை படைக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதையே இழுத்து அதிகமா என்ன சொல்றது அப்படின்னா, அந்த ஆகாசம் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த பரமாத்மாவை தான் போய் நீ அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இதே ஒழிய ஆகாசம் தான் உலகத்தை படைக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த உபனிஷத்து வரல அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆகாச அதிகரணம் அப்படின்ற இந்த அதிகரணம். அடுத்தது பிராணாதிகரணம், இது ரொம்ப சின்னது. இதே நியாயத்துலதான் இந்த அதிகரணமும் அமைச்சிருக்காரு எம்பெருமானார். ரொம்ப சின்னதான அதிகரணம் தான். இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, எல்லா பூதங்களுக்கும் காரணம் பிராணன் தானே அப்படின்னு இங்கே அந்த தானே அப்படின்ற சப்தம் இருக்கு. அது தெரிஞ்ச உடனே நம்ம என்ன யோசிப்போம், அப்ப பிராணன் தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உபனிஷத்து வரல, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் இங்க உபனிஷத்து சொல்றது. ஆனா இதுக்கு மேல இன்னொரு சந்தேகம் என்ன வரும் அப்படின்னா, ஆகாசம் அப்படின்றதோ பூத ஆகாசம் 5 பூதங்களுக்குள்ள சேர்ந்தது, அது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா அதுவே சரியா புரியல. அது எப்படி ஆகாசம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும் அப்படின்னு அங்க கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். ஆனா இந்த பிராணன் விஷயத்துல ஒரு சின்ன உபபத்தி இருக்கு. உபபத்தி அப்படின்னா ஒரு பொருத்தம் இருக்கு. உலகத்துக்கு எல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருத்தம் பிராணன்றதுல இருக்கு. என்ன பொருத்தம் இருக்கு அப்படின்னா, பிராணன் பிராணவாயு இல்லையா, அது உடம்புல சுத்தின்னு இருக்கிறபடினாலதான உயிரே வாழ்ந்துட்டு இருக்கும். அப்ப உயிர் வாழறதுக்கு பிராணன் வேண்டி இருக்கு அப்படின்னு தெரியுது இல்லையா, அப்ப இந்த பிராணவாயு தான் லோகத்துக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அத எம்பெருமானார் என்ன காட்டுறாரு அப்படின்னா, கல்லு கூட தான் காரியம், அது கூட தான் செய்யப்படுறது. கல்லுக்குள்ள எங்கேயாவது பிராணவாயு இருக்கா? ஜீவாத்மா இருக்கான், அவனுக்கும் தான் ஞான விகாசம் அப்படின்ற காரியம் ஏற்படுறது. ஜீவாத்மா வேற, இந்த உடம்பு வேற, ஜீவாத்மா வேற. உடம்புக்குள்ள பிராணம் சுத்திட்டு இருக்கு, உடம்பு ஆத்மா இந்த பிராண வாயுவால உண்டாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது கொஞ்சம் வழியாவது இருக்கு. கல்லு பிராணனால உண்டாச்சுன்னு சொல்ல முடியாது. அதே போல ஜீவாத்மா இருக்கான் இல்லையா, அவனுக்குள்ள பிராணன் இருக்குமான, அவனுக்குள்ளதான் பிராணம் கிடையாது இல்லையா. அந்த ஜீவாத்மாவானவனுக்கு ஞான விகாசம் அப்படின்ற ஒரு சிருஷ்டி ஏற்படுறது, அதுக்கு பிராணன் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாதே. அதனால பிராணன் அப்படின்ற சொல்லுக்கும் அங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாவற்றையும் ரட்சிக்க கூடியது. ஆனனம் அப்படின்னா ரக்ஷணம் அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் ரட்சிக்கப்படுகிறனால
பரமாத்மாவே பிராணன் அப்படின்ற சொல்லால சொல்லப்படலாம். அதனால இந்த 9வது அதிகரணம் பிராணாதிகரணம் அப்படின்ற இடத்துலயும் என்ன நிர்ணயிக்கப்படுறது அப்படின்னா பிராணன் அப்படின்ற சொல்லால பரமாத்மா தான் சொல்லப்படலாம் அப்படின்னு. சரி, இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சின்ன ரீகேப் பண்ணுவோம். 8வது அதிகரணம் ஆகாஷாதிகரணம். சாந்தோக்கிய உபநிஷத்து என்ன சொல்றது அப்படின்னா ஆகாசம்தான உலகத்தெல்லாம் படைத்தது அப்படின்னு சொல்றதுனால அந்த தானே அப்படின்ற சப்தத்தை போட்டதுனால இந்த உபனிஷத்தானது புதுசா நமக்கு அறிவிக்கிறதுக்கு வரல. ஆகாயம் உலகத்தை படைத்தது அப்படின்னு புதுசா அறிவிக்கல. ஆகாசம் தானே அப்படின்னு சொல்றதுனால ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமே அதைதான் அனுவாதம் பண்றது அப்படின்னு சொல்லுவார்கள். தெரிஞ்சதையே இழுத்து கொண்டு வந்து மேல ஒண்ணு சொல்ல பாக்குறது வேதம். சரி, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பரமாத்மா உலகத்தை படைக்கிறான் அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அதேதான் வேதம் இங்க சொல்றது. பரமாத்மாவே ஆகாசம் அப்படின்ற சொல்லால சொல்றது. ஏன்? அவன் தான் பிரகாசிக்கிறானே, அதனால ஆகாசம் அப்படின்ற சொல்லால பரமாத்மாவை சொல்றது அப்படின்றது ஆகாச அதிகரணம். அதுக்கு அடுத்தது 9வது பிராணாதிகரணம். அங்கேயும் இதேதான், பிராணந்தான உலகத்தை படைக்கிறது அப்படின்னா மறுபடியும் இங்கேயும் பிராணன்ற சொல்லால பரமாத்மா தான் சொல்லப்படலாம். ஏன்? அவன் தான் எல்லாத்தையும் ரட்சணம் பண்றான் இல்லையா? பிராணனம் ரட்சணம் அப்படின்னு அர்த்தம். ரட்சிக்கிறதுனால பரமாத்மா பிராணன் அப்படின்னு சொல்லப்படலாம். அவன் தான் லோகத்தெல்லாம் படைக்கிறான் என்று. ஆகையினால உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது சித்தும் கிடையாது அச்சித்தும் கிடையாது அப்படின்றதுல எந்த வாதமும் இல்லை என்று ஆகாஷாதிகரணம் பிராணாதிகரணம் 8, 9 2 அதிகரணங்களை பார்த்துள்ளோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.